பொது வழியில எல்லாரும் பார்க்கக்கூடியமா எல்லாரும் அறியக்கூடியமா இவர்களுக்கான தண்டனையை வழங்கணும். நினைக்கும் போது உங்களோட பிறவியெல்லாம் வந்து என்ன பிறவின்னு எங்களுக்கு தெரியல. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உண்மையிலே வந்து நாங்கள் நல்லா இல்லை, அவ்வளோ ஒரு துயரமான செய்தி, துயரமான விடயம் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமில்லை, அம்பாறை மாவட்டத்தையும் மொத்தமாக வந்து ஒரு கவலைக்குள்ளாக்குன்னு ஒரு செய்தி உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வகையில் அக்காவினுடைய அந்த சடலத்தை வந்து நல்லடக்கம் செய்தாச்சு. உண்மையிலே ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு கொள்கிறோம். இப்போ மேலதிகமான விசாரணைகளும் இப்போ இடம்பெற்று கொண்டு இது உண்மையிலே அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. நாங்களும் அந்த காரியங்களை எல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு ஓரமாக வந்து இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ அந்த வகையில் இப்போ வரைக்கும் இந்த விசாரணைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அக்கா வந்து அந்த நகையை திருடுறதுக்காக வேண்டிய இந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு கொலை செய்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த கொலையை வந்து செய்த அந்த நபர்கள் ஒரு வேலைகளில் நம்முடைய வீடியோ வந்து பார்க்கக்கூடலாம். உங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சின்றதே இல்லையா? நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னால் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கலாம். ஒரு உயிரை வந்து இப்படி இப்போ கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்கீங்க. நினைக்கும் போது உங்களோட பிறவியெல்லாம் வந்து என்ன பிறவின்னு எங்களுக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை, தடயவியல் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து விசாரணைகளை வந்து நடத்தி கொண்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட நாங்களும் கேட்டுக்கொள்கிற விடயம், கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், உண்மைத்தன்மை வந்து வெளியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இந்த கொலையை வந்து செய்த நபர்களை வந்து பொது வழியில எல்லாரும் பார்க்கக்கூடியமா எல்லாரும் அறியக்கூடியமா இவர்களுக்கான தண்டனையை வழங்கணும். வழங்குற பட்சத்திலாம் இப்போ அடுத்தடுத்து இப்படியான சம்பவங்களை செய்ய எத்தனிக்கின்ற நபர்கள் வந்து பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ அப்படியான விடயங்களை செய்யணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண விடயமாக வந்து விட்டுத்தம் என்று சொன்னால் இந்த கொலையெல்லாம் வந்து செய்கிறவங்களுக்கு ஓகே, இதை வந்து இதே மாதிரி நம்ம இன்னும் செய்யலாம், இன்னும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி நடந்துடக்கூடாது. கண்டிப்பாக வந்து இது நீதி நியாயம் கிடைக்கும் வரைக்கும் இதுக்காக நாமளும் வந்து பாடுபடணும். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்மளோட கிழக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையும் வந்து நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தி இதை நீதி கிடைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கண்டிப்பாக செய்யணும். அப்போ அதோட வந்து 2 பிள்ளைகள், இப்போ அவங்களோட நிலைமை இப்படி ஒரு தாய் இல்லாமல் இனி வந்து அவங்க வளரணும், எவ்வளோ ஒரு துயரமான செய்தி. அந்த அண்ணாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டார் நாட்டில் வந்து தொழில் புரிஞ்சு அந்த அக்காட கடைசி சடலத்தை வந்து நல்லபடியாக நல்லடக்கம் செய்யணும், பார்க்கணும் என்று அங்கிருந்து வருகை இருந்து செஞ்சுருக்காங்க. நாங்கள் நேரடியாக நின்று இப்போ எல்லாத்தையும் வந்து நான் கண்ணூடாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. அந்த வேலையை பாருங்கள், இப்போ தான் வந்து 37 வயது. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு நபர் வந்து தவறி போனால், அந்த உயிரிழந்தா வந்து ஏனைய நபர்கள் வந்து எவ்வளவு சிதைவுக்கு உள்ளாகுவாங்க, எவ்வளோ ஒரு கவலைக்கு உள்ளாகுவாங்கண்டு அதை நினச்சி பார்த்தாலே அவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லை, நேரடியாக போய் அந்த ரூமில் நான் வந்து நின்று நான் அந்த வீடியோ எடுத்திருந்த நேற்று இதை நான் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நிற்கும் போது கூட எனக்கு கூட ஒரு மன அச்சுறுத்தலாக இருந்துருக்கு. ஏன்னா நம்மளாலே வந்து இப்படி இருந்திருந்தா அப்போ அந்த அக்கா வந்து எப்படி தாக்கியிருப்பாங்க. உண்மையிலே வந்து இதுக்கு நியாயம் கிடைக்கணும். சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் வந்து தீவிரமான விசாரணையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நாங்களும் அந்த உங்களுடைய விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இறுதி முடிவை தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு முடிவாக வரும், உண்மைத்தன்மை வெளியில் வரும். இது சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் செய்த நபர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். அது நடந்தால் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நம்ம வருகின்ற பிரச்சனைகளையும் வந்து நிறுத்தி கொள்ளலாம். சரி, எனக்கு கூட என்ன பேசுகிறேன்னு தெரியல, நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. சரி, அந்த அக்காவினுடைய அந்த இறுதியாக நடைபெற்ற நிகழ்வுகளையும் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாய்.
هم واقفين من عند بلاد هم عندنا بيستر هياني கொஞ்சம் விட்டு விலகி இருங்க.
ತಲೆ ಟೆಂಟು ಮಡು ಒಟ್ಟಿಗೆ தலையாங்க பெண்கள் வைக்காங்க கொஞ்சம் ஏறப்ப மேலே எல்லாம் தெரியாது சும்மா